ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரிசம் அதில் வடிவத்த முக்கோணங்கள் வரைதல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, ஒத்த பக்கங்களின் தகவுன்னு ஒன்று கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 1 விட குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சம்முமே வந்து டைப் 1ல் வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து தகு பின்னமாக இருக்கணும். மேலே சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து டைப் 1, மேலே சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பரும் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தானே எப்படி படம் வரையலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உதவி படம் வரையலாம். உதவி படம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். ஒரு முக்கோணம் PQR, இதுதான் நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய முக்கோணம்னு எடுத்துக்கலாம். இதுக்கு 3/5 அமையிற மாதிரி இன்னொரு வடிவத்த முக்கோணம் வரைய போகிறோம். ஸோ நம்ம ரெண்டாவதாக வரைய போகிற முக்கோணம் என்னென்னா P'QR'. இதுதான் வந்து இந்த பெரிய முக்கோணத்துக்கான வடிவத்த முக்கோணம். இது எப்படி வரைகிறதா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு எந்த அளவுமே கிடையாது, நம்மளா ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். காம்பஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வரையணுங்கிறது இல்லை, ஏதாவது ஒரு அளவுக்கு நீங்கள் முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமபக்க முக்கோணமாக இருக்கிற அளவுக்கு வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா படம் கொஞ்சம் நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இதோட பேர் என்னென்னா PQR. மேலே P, இங்கே Q, இங்கே R குறிச்சிருங்க. இப்போது இந்த Qவில் ஒரு குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, பகைமணியில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா ஒரு குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கதிர் வரைஞ்சிக்கங்க. அந்த அளவு காரணியில் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். அளவு காரணி 3/5, அதில் பெரிய நம்பர் என்னென்னா 5 இல்லையா? ஸோ 5 வில்கள் நம்ம வந்து வெட்டணும். ஈக்குவல் சைஸில் 5 வில் வெட்ட போகிறோம். எங்கிருந்துன்னா, இந்த க்யூவில் இருந்து அளவை மாற்றாமல் ஈக்குவல் சைஸில் நம்ம 5 வில் வெட்ட போகிறோம். ஸோ 1, அந்த வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் 1, அந்த வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் 1, அதே மாதிரி நம்ம எத்தனை வில் வெட்டணும்னா 5 வில் வெட்டிக்கணும். அளவு காரணியில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர். ஸோ இப்போ 5வது வில் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வரைஞ்ச 5வது வில்ல இந்த R கூட இணைச்சிடணும். இதே நம்ம 5வது வில்ல எப்படி 5 இணைக்கணுமா 3 இணைக்கணுமான்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, 3/5ங்கிறது தானே நம்ம கொடுத்துருந்த பின்னம். அதில் கீழே என்ன நம்பர் இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்ல தான் வந்து ஆரோட இணைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே 5 தானே இருக்குது, ஸோ 5வது வில்ல இணைக்கணும். இதே செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா 7/3 அந்த மாதிரி வரும். அப்போ கீழே என்ன நம்பர் இருக்குது? 3 தானே இருக்குது, ஸோ 3வது வில்ல இணைக்கணும்னு அர்த்தம். ஸோ கீழே என்ன நம்பர் இருக்குதோ அந்த வில்ல நீங்கள் ஆரோட இணைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5வது வில்ல இணைச்சிட்டேன். இதோட பேரெல்லாம் என்னென்னா, Qலேருந்து நம்ம குறிச்சதுனால இதை Q1, இதை Q2, Q3, Q4, Q5 குறிச்சிக்கலாம். 5வது வில்ல நம்ம இது கூட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அளவு எடுத்து நம்ம இந்த 5ல் இருந்து 3க்கு போக போகிறோம். ஸோ 5ல் ஒரு வில் வெட்டி அதே அளவை மாற்றாமல் 3ல் கொண்டு போய் வில் வெட்ட போகிறோம். நல்லா கவனிங்க. ஸோ 5ல் நான் ஒரு வில் வெட்டுறேன். எதுலேருந்து எது வரையில்னா, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரையில் வில் வெட்டுறேன். இந்த அளவை அப்படியே மாற்றாமல் கொண்டு போய் 3ல் வச்சு மறுபடியும் ஒரு வில் வெட்டுறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த வில்லோட அளவை அளந்து எடுக்கணும். இந்த கோணத்தை தான் நம்ம இங்கே ஏற்படுத்த போகிறோம். ஸோ இதை நான் அளந்து எடுத்துட்டு இந்த இடத்துல கொண்டு போய் வச்சு மறுபடியும் ஒரு வில் வெட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த 3வது வில்ல இந்த 2 வில்லு வெட்டுச்சு பார்த்தீங்களா, இதோட ஜாயின் பண்ணி நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அது போய் இங்கே வெட்டுற இடம் தான் என்னவாக இருக்கும்னா R' இருக்கும். சரிங்களா? 5ல் ஒரு வில் வெட்டினேன், அதே அளவை மாற்றாமல் 3லேயும் வில் வெட்டினேன், திரும்ப இதை அளந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே வில் வெட்டிட்டு இதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன செஞ்சோமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 6ல் வச்சு ஒரு வில் வெட்டிட்டேன், அந்த அளவை மாற்றாமல் R' வச்சு ஒரு வில் வெட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும், இதை அளக்கணும். இந்த நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி இல்லையா ஒரு வில்லு, இதை அளந்தோம்னா இங்கே என்ன கோண அளவு இருக்குதுங்கிறது தெரியும். இதே கோண அளவு இங்கே வர மாதிரி இந்த இடத்துல ஒரு வில் வெட்டுறோம். இப்போது இந்த R' இந்த 2 வில்லு வெட்டுச்சு பார்த்தீங்களா, இதோட ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க. இது போய் இங்கே வெட்டுது பார்த்தீங்களா, இதுதான் P'. ஸோ இந்த P'QR'ங்கிறது எதுக்கான வடிவத்த முக்கோணமாக இருக்கும்னா, PQRனுடைய வடிவத்த முக்கோணமாக இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம். இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ இதே டைப்பில் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, பயிற்சி 4.1ல் 10வது சம்மாக இருக்கும்.
கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆரின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 2/3 என அமையுமாறு. அப்படியே 3/5ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ அதே மாதிரி 2/3 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ தீர்வில் அளவு காரணி ஃபஸ்ட் எடுத்து எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு உதவிப்படம் வரைஞ்சிக்கலாம். உதவிப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்யூஆர்னு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம். அதில் உள்ள இருக்கக்கூடிய முக்கோணத்தை P'QR''ன்னு குறிச்சுக்கிறோம். ஸோ பிக்யூஆருங்கிற பெரிய முக்கோணம் தான் ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதுக்கு 2/3ங்கிற அளவு காரணி இருக்க மாதிரி P'QR''ங்கிற ரெண்டாவது ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். ஸோ எப்படி வரையணும்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, சும்மா நீங்கள் ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறீங்க. இப்போ நம்ம வரைஞ்ச முக்கோணத்தோட பேர் என்னென்னா PQR. இப்போ அப்படியே அந்த சம்மில் செஞ்ச மாதிரியே க்யூவில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கதிர் வரைஞ்சிக்கங்க. நான் அப்படியாவே சொன்னேன் இல்லையா, என்ன பின்னம் இருக்குதோ அதில் பெரிய நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அத்தனை வில் வெட்டணும். ஸோ இங்கே பெரிய நம்பர் 3. ஸோ நீங்கள் இடத்துல எத்தனை வில் வெட்டணும்னா 3 வில் வெட்டணும். ஒரே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மொத்தம் 3 வில் வெட்ட போகிறோம். இந்த 3 வில்லோட பேர் என்னென்னா, இது Qங்கிறதுனால இது Q1, இது Q2, இது Q3. அப்படியாவே எதை ஜாயின் பண்ணணும்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்குங்களா? கீழே என்ன நம்பர் இருக்குதோ அந்த வில்லை தான் நீங்கள் ஆரோட ஜாயின் பண்ணணும். கீழே 3 தானே இருக்குது, ஸோ 3 ஆறு கூட ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா, 3 ஆரோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 3ங்கிற இடத்துல ஒரு வில் வெட்டி அதே அளவுக்கு கொண்டு போய் 2ங்கிற இடத்துல வில் வெட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு 3ங்கிற இடத்துல வில் வெட்டலாம். இப்போ 3ங்கிற இடத்துல வச்சு ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கலாம். இதுலேருந்து இது வரை வெட்டிக்கிறோம். இதே அளவை மாற்றாமல் எங்கே கொண்டு போய் வெட்டணும்னா 2ங்கிற இடத்துலையும் வெட்டணும். சரிங்களா, இப்போது இந்த வில்லை அளக்கணும். ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லையா, இந்த வில்லோட அளவை அளந்தீங்கன்னா அதே கோணம் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். ஸோ இதை அளந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இந்த வில்லை வெட்டுங்க. இப்போ இந்த 2 வில்லு வெட்டின இடத்த Q2வோட இணைச்சி கோடு வரையணும். சரிங்களா, இது போய் இங்கே வெட்டுற இடம் தான் என்னென்னா R'. சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ அதே வேலையை இங்கே செய்யணும். இங்கே Q3லையும் Q2லையும் செஞ்சதையே R''ல செய்யணும். ஸோ R'ல வச்சு ஒரு வில் வெட்டிக்கலாம். அதே அளவை மாற்றாமல் R''ல வச்சு ஒரு வில்லு. இப்போ இந்த அளவை அளந்தெடுங்க. சரிங்களா, அளந்தெடுத்து இங்கே வச்சு மறுபடியும் ஒரு வில்லு. இப்போ இதை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இது போய் டச் பண்ணுற இடம் தான் என்னென்னா P'. ஸோ P'QR''ங்கிறது தான் PQRக்கான வடிவத்த முக்கோணம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த 3வது சம் பாருங்கள். இது பயிற்சி 4.1ல் 11வது சம்மாக இருக்கும். கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMNஇன் ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு. ஃபஸ்ட்டு 3/5ன்னு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 2/3 கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/5 என அமையுமாறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு உதவிப்படம் வரையணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட முக்கோணத்தோட பேர் என்னென்னா சரி LMN. இது L, இது M, இது N. நீங்கள் ரெண்டாவது வரைய போகிற வடிவத்த முக்கோணம் தான் என்னென்னா L', M, N'. ஸோ இதுதான் நம்மளோட உதவிப்படம். இப்போ இதுக்கு நம்ம உண்மைப்படம் வரையணும். ஸோ எப்படி உண்மைப்படம் வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும். ஏதாவது ஒரு அளவுக்கு முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இதோட பேர் என்னென்னா LMN. இப்போ எம்ங்கிற புள்ளியில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு கதிர் வரைஞ்சிக்கிறோம். சரிங்களா, இப்போது இந்த இடத்துல நம்ம எத்தனை வில் வெட்டணும்? நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, 4/5ங்கிறது நம்மளோட இப்போ பின்னம். இருக்கக்கூடிய பெரிய நம்பர் என்னன்னு பாருங்கள், 5. இப்போ நம்ம எத்தனை வில் வெட்டணும்னா 5 வில் வெட்டணும். ஈக்குவல் சைஸில் நம்ம மொத்தம் எத்தனை வில் வெட்டணும்? 5 வில் வெட்டணும். ஸோ மொத்தமாக 5 வில் வெட்டிடலாம்.
சரிங்களா, 5 வில் வெட்டிட்டேன். இந்த 5 வில்லோட பேர் என்னன்னு பாருங்கள். இது எம்ங்கிறதுனால இது M1, இது M2, M3, M4, M5ன்னு குறிச்சிட்டோம். இப்போ அப்படியே சொன்னேன் இல்லையா, இதில் வந்து கீழே என்ன நம்பர் இருக்குதோ அந்த வில்லை தான் நான் வந்து இந்த லாஸ்ட் புள்ளியோட ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே 5 தானே இருக்குது. ஸோ 5ங்கிற 5வது வில்லை எண்ணு கூட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அஞ்சாவது வில்லை ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 5ல் ஒரு வில் வெட்டிட்டு அதே அளவை கொண்டு போய் 4லையும் வில் வெட்டணும். சரிங்களா, ஸோ 5ங்கிற புள்ளியில் வச்சுட்டு ஏதாவது ஒரு அளவு எடுத்து ஒரு வில் வெட்டலாம். இந்த அளவை மாற்றாமல் அப்படியே 4ங்கிற புள்ளியிலையும் வச்சு ஒரு வில் வெட்டுறோம். இப்போது இந்த வில்லை அளந்தெடுங்க. அதான் அதே கோணம் இங்கேயும் கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக அளந்தெடுத்து அதே அளவுக்கு இங்கிருந்து மறுபடியும் ஒரு வில். இப்போ இந்த 2 வில்லு வெட்டின இடத்த இந்த M4ங்கிற இந்த வில்லோட ஜாயின் பண்ணி கோடு போடணும். சரிங்களா, இப்போ இது போய் இங்கே டச் பண்ணது பார்த்தீங்களா, இந்த புள்ளி தான் என்னென்னா N'. இப்போது இங்கே நம்ம செஞ்ச மாதிரியே இங்கேயும் செய்ய போகிறோம். ஸோ Nல வச்சு ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு வில், அந்த அளவை மாற்றாமல் அப்படியே N' வச்சும் ஒரு வில். இப்போது இந்த வில்லை அளந்தெடுங்க. இதைய இந்த N' ஜாயின் பண்ணி ஒரு கோடு போடணும். இது போய் இங்கே டச் ஆகிற இடம் தான் என்னென்னா L'. ஸோ L', M, N''ங்கிறது LM எண்ணுக்கான வடிவத்தை முக்கோணம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.